அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போதைய காலச்சக்கரத்துக்கு முதலாவது ராசி மேஷம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரம் ஆக போறாரு. 7.5 சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். விரய சனி நடந்துட்டு இருக்கு. விரய சனி வக்ரம் ஆகிறது ஒரு யோகம் தான், ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். மேஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிறைய மன உளைச்சல், நிறைய பேருக்கு செலவு தாறுமாறா இருக்கு. பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு அடைய முடியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, பொருளாதார ரீதியா நிறைய தடுமாற்றம், ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு, எதையும் இழுத்து பிடிக்க முடியல, இதான் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இந்த விரய சனி நிறைய பேருக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி ஹெல்த், மன ஆரோக்கியம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி தடுமாற்றத்தை இந்த 7.5 சனியில விரய சனி நிறைய பேருக்கு டெஃபினட்டா கொடுத்துட்டுன்னு தான் சொல்லணும். இப்போ சனி வக்ரம் ஆகுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா இது நல்லது. இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியே இந்த வக்ர காலகட்டம் டெஃபினட்டா கொடுத்துரும். இப்போ ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும், மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு டைம் கிடைக்கும். எதெல்லாம் தடைப்பட்டு போனுச்சோ அந்த விஷயம்லாம் இப்ப ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கும். அதுக்கு நான் அந்த காலகட்டத்தை நான் ஒரு பாசிட்டிவான டைம் பீரியடா பாக்குறேன். 9 10க்குரிய ஒரு கிரகம் 12ல இருக்கிறது குற்றம், ஆனா இப்ப வக்ரம் ஆகுறது அது யோகமா கன்வெர்ட் ஆயிடும். இப்ப வந்து 7.5 சனியுடைய தாக்கம் மேக்சிமம் இருக்காது. 11ல இருக்கிற ராகு யோக ராகு, 11ல இருக்கிற ராகு டெஃபினட்டா நமக்கு நல்ல பலன்களை அதிகப்படியா கொடுத்துரும். அதே மாதிரி சனியுடைய பார்வை மிக முக்கியமான இடங்கள்ல பதியுது. இப்ப சனி பார்வை பண்ண பாதிப்புகளும் டோட்டலா விலகும். நான் இது வந்து இந்த சனி வக்ர பயிற்சி மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த ப்ரெடிக்ஷனை உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், அதையும் நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா மேக்சிமம் சுபத்துவமா தான் இருக்கு. முதலாவதா விரயஸ்தானத்துல சனி வக்ரம். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருந்த தடுமாற்றம்லாம் குறைய ஆரம்பிக்கும். கடன் சுமையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியா இருந்த நெருக்கடிகள்லாம் குறையும். இப்ப மைண்ட் வந்து ஒரு மாதிரி பணத்தை நோக்கியே டிராவல் பண்ணும். நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்க இருக்கிற ஒரு பியூட்டி. வர ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். கடந்த காலகட்டங்களில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும், அதான் அதை நம்மளால யூஸ் பண்ணிருக்க முடியாது. அதுக்கு நம்ம ஹெல்த் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காது, நம்முடைய மன ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காது, கமிட்மெண்ட் மாத்தி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை அதை தடைப்படுத்திருக்கும். இப்போ அந்த தடை தாமதம் இல்லாம அந்த வரக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். உடைய ஜாப், பிசினஸ், உடைய ஃபியூச்சர் கெரியர், இதுல எல்லாத்துலயும் ஒரு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது சுபத்துவமாவே இருக்கு. அதிகமான அலைச்சல்லாம் குறையும், அதிகமான பயணங்கள் குறையும். தேவையில்லாத அலைச்சல்லாம் நிறைய கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஒரு இடத்துல இருந்திருக்கவே முடியாது, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படின்னு மாத்தி உங்களை அலைய விட்டுட்டே இருந்திருக்கும். அதுல உங்களுடைய ஹெல்த் தான் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா மாறி இருக்கும். இப்போ உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும். நல்லா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியும். கடந்த காலகட்டத்தில் சரியான தூக்கம் இருந்திருக்காது, சரியான சாப்பாடு இருந்திருக்காது. இப்போ டயத்துக்கு சாப்பிட முடியும், டயத்துக்கு தூங்க முடியும். அயன சயன போஜன ஸ்தானம் இந்த 12ஆம் இடம். அயன சயன போஜன ஸ்தானத்துல சனி வரும்போது தூக்கமின்மை, பசியின்மை, வயிற்றுல புண்ணு வருது, சாப்பிடவே தோணாத ஒரு மனநிலை கொடுக்கிறது, இதெல்லாம் டிஃபால்ட்டா கொடுத்துரும். சாப்பிட்டாலும் கொமட்டும். அதை வந்து அயன சயன போஜன ஸ்தானத்துல சனி வரும்போது டிஃபால்ட்டா கொடுத்துரும். இப்ப வக்ரம் ஆகிற சனி பசி உணர்வை தூண்டும், நல்லா சாப்பிட முடியும், நல்லா தூக்கம் வரும், நிம்மதியான ஒரு மன நிறைவை கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு மன நிறைவை கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு பெரிய டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஓரளவுக்கு மன நிம்மதி அடைவீங்க. ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சனியுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. தன குடும்ப வாக்கு ஸ்தானம். இதுல வந்து சனி பார்வை பதிகிறது டெஃபினட்டா குற்றம். கடந்த காலகட்டத்தில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது குடும்பத்துல ஒரு நிம்மதி இருந்திருக்காது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் செதறி கடந்திருப்போம். குடும்பத்துல ஸ்டார்ட் பண்ண விஷயம்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஜவ்வா இழுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் கொடுத்திருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணிருக்க முடியாது. குடும்பத்துல ஃபேமிலியுடைய சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது. குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு பேசுற ஒரு தனி கேட்டகரியில போயிருப்பாங்க. அதே மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனை
பிரச்சனை நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். தலை, முகம் இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இது வந்து கடந்த காலகட்டம் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல இதுல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ சனியுடைய வக்ர பார்வை 2ல பதிகிறதுனால ஃபேமிலில இருந்த குழப்பமான தன்மை எல்லாம் விலகும். குடும்பத்துல ஸ்டார்ட் பண்ண விஷயம் நினைச்ச மாதிரி நிறைவேறும். எதெல்லாம் தடைப்பட்டு போயிருந்துச்சோ அந்த விஷயம்லாம் ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு மன நிறைவு, மன நிம்மதியை கொடுத்துரும். குடும்பத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய ஒத்துழைப்பு இப்ப பூர்ணமா கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கண் சம்பந்தமான பிரச்சனை, தலை, முகம் சார்ந்தவர்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது டோட்டலா நிவர்த்தி ஆகும். குடும்பத்துல ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம், குடும்பத்துடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம்னா சிறப்பான முறையில் கிடைச்சிடும். அதை நான் அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து சனியுடைய வக்ர பார்வை, அதுலயும் சப்தம பார்வை நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. ருணர் ரோக சத்துருஸ்தானத்துல சனியுடைய வக்ர பார்வை. கடந்த காலகட்டங்களில் நம்ம எதுல இறங்கியிருந்தாலும் ஒரு மாதிரி எதிர்ப்பு வந்திருக்கும். யாராச்சும் ஒரு விஷயத்தை தடைப்படுத்துறதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத கெட்ட பேரு, தேவையில்லாத சண்டை, வம்பு, வழக்கு இதெல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாம வந்திருக்கும். இது வந்து கடந்த காலகட்டம். சனியுடைய வக்ர பார்வை இப்ப பதிகிறதுனால நம்ம நினைச்ச விஷயம் தடை தாமதம் இல்லாம முடியும். பிரச்சனைகள்லாம் விலகும். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்களாம் ஒன்னும் விலகிடுவாங்க. இல்லனா அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாங்க, உங்க கூட சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி கடன் சார்ந்த வகையில சிந்தனை அதிகரிக்கும். கடன் தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த கடன் சுமைகளை குறைப்பீங்க. அதுக்கு நான் பாசிட்டிவா சொல்லுவேன். கடன் பிரச்சனை அதிகமா உங்களை பிரஷர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எண்ணம் அதை எப்படி மாறும்னாக்கா எப்படியாச்சும் இந்த கடனை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஆகவே அந்த கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த பிரச்சனையும் குறையும். அவை கடன் சார்ந்த விஷயத்திலும் சுபத்துவம் தான். நிறைய பேருக்கு வந்து கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இருப்பினும் அகலக்கால் வச்சு இதுலயும் பெருசா மாட்டிக்க வேண்டாம். ஒரு 140 நாட்கள் இந்த வக்ர சனி உங்களுக்கு யோகமான பலன்களை செய்யும். ஆனா கடன் பிரச்சனைகளை இழுத்து விடுறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. நல்ல நீங்க கேட்கிற கடன் உங்களுக்கு கிடைக்கும். கடன் கேட்கறது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அகலக்கால வச்சுட்டீங்கன்னா அது சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனையா கன்வெர்ட் ஆகும். நல்ல இந்த நேரத்துல கடனே வீடு தேடி வந்தாலும் எனக்கு வேணாப்பா அப்படின்னு ஒதுங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு லிமிட்டா உங்களுடைய சக்திக்கு தகுந்த கடனை நீங்க வாங்கி டிராவல் பண்றது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டோம்னாக்கா அது நமக்கு பிரச்சனையா மாறும். சிம்பிளா சொல்லணும்னா வாங்குற கடன் உங்களுடைய கழுத்தை நெருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்து நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தில் கடன் உதவி யாருக்கும் பண்ணிடாதீங்க. கொடுக்குற பணம் அவ்வளவு எளிமையா வெளில நம்ம கைக்கு வராது. 140 நாட்கள்ல கடன் உதவி யாருக்கும் பெருசா பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க யாருக்காச்சும் பண உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் இப்ப கைக்கு வரும். அதை நான் ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன். இந்த நேரத்தில் கொடுக்குற பணம் மேக்சிமம் கைக்கு வராது. ஆனா எப்பயோ நீங்க யாருக்கோ கடன் உதவி பண்ணிருப்பீங்க, அந்த பணம் இப்போ உங்க கைக்கு திரும்ப கிடைச்சிடும். அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் சைனை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுடைய அந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் இப்ப விலகும். உங்களுக்கு யாரெல்லாம் மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்கலாம் இப்ப விலகிடுவாங்க. பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா உங்களுடைய பாதையில நீங்க டிராவல் பண்ண முடியும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நோய்கள் குறையும். உடல் ஆரோக்கியத்துல எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே டோட்டலா டவுன் ஆகும். ஹெல்த்தை வந்து இப்ப நல்லா ரெக்கவர் பண்றதுக்கான டைம் இது. ஹெல்த் வந்து இப்ப நல்லா உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். நேரத்துல கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இந்த நேரத்துல செய்யற மருத்துவ செலவு உங்களுக்கு முழுமையான நிவர்த்தியும் உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த அந்த அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷனை ஸ்டேபிளா மாத்தி கொடுத்துரும். அதுக்கு நான் இந்த நேரத்தை நான் ஒரு பாசிட்டிவா நான் சொல்லுவேன். ஏன்னா உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். ஒரு மன நிம்மதி கிடைச்சிடும். அதை நான் ஒரு பாசிட்டிவ் சைனா நான் பாக்குறேன். அடுத்து சனியுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பதியும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தம்லாம் விலகும். தந்தையாரோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் விலகும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த தங்க அணிகலன்கள்ல மீட்டு எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் அந்த வட்டி பணம் கட்டுறது, தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில சிந்தனை ஓட்டம் போறது, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க அணிகலன்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை நான் ஓரளவுக்கு சுபத்துவமா பாக்குறேன். அடுத்தது லாபத்துல இருக்கிற ராகு பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தியை கொடுத்துருவாரு. இந்த நேரம் வந்து பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு அடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். விரைய செலவுகள், தேவையில்லாத தண்ட விரைய செலவுகள்லாம் குறையும். இப்போ நீங்க செய்யற செலவு அர்த்தமுள்ள செலவுகளாக, நியாயமான செலவுகளாக மட்டுமே இருக்கும். ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு சுபமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். செய்யற செலவால ஒரு மன நிறைவு, மன நிம்மதி டெஃபினட்டா கிடைக்கும். செலவு இல்லைன்னு சொல்லல, செலவு இருக்கும். ஆனா அந்த செலவு உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை 11ல இருக்கிற ராகு டெஃபினட்டா கொடுத்துரும். அதே மாதிரி மூத்த சகோதரத்துவத்தோட சப்போர்ட் கிடைக்கும். மூத்த சகோதரத்துவத்தால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் கிடைக்கும். ஏதாச்சும் சின்ன உதவியாச்சும் உங்களுடைய மூத்த சகோதரத்துவம் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி மூத்த மகன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பலமா இருப்பாரு. மூத்த மகனால ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். மூத்த மகனுடைய முழுமையான சப்போர்ட் கிடைக்கும். ராகு 11க்கு வந்ததுல இருந்து வந்து பொதுவா பார்த்தோம்னா மூத்த மகனால நிறைய வகையில நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். இப்போ லாபத்தில் இருக்கிற ராகு மூத்த மகன், மூத்த மருமகன், மூத்த
மூத்த சகோதரத்துவம் இவர்களால ஒரு விதத்துல ஆதாயத்தை பெற்றுக் கொடுப்பாரு. அதே மாதிரி இவர்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் கவலைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ டோட்டலா சரியாகும். அதுக்கெல்லாம் நான் இது சுபத்துவமா பாக்குறேன். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது 7ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. 7ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகத்துடைய பார்வையும் இல்ல, குருவுடைய பார்வை மட்டும் நமக்கு 7ஆம் இடத்துல மிகவும் சுபத்துவ நிலையில இருக்கு. ஆனால் அந்த நேரத்துல நிறைய பேருக்கு திருமண முயற்சி கைகூடி வரும். திருமண முயற்சியில சுப செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். 7 சனியுடைய பாதிப்பு இல்ல, பிளஸ் இங்க குரு பார்வை 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துது. அல்ல திருமண முயற்சி சார்ந்த வகையில பேச்சுவார்த்தைகள் நிறைய குடும்பத்துல நடக்கும். அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் சைன் நான் சொல்றேன். அதே மாதிரி திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையோட ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பரஸ்பர உறவு அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். வாழ்க்கை துணையால ஆதாயம், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மகிழ்ச்சி அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். எனவே திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை மிகவும் அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டத்துல. எதுவும் நெகட்டிவா இல்ல, நல்லா ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது இந்த நேரத்துல டெஃபினட்டா இருக்கு. அடுத்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கேது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய கவலைகளும் வருத்தங்களும் வந்திருக்கும். பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா வந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில வருத்தம், கவலை, பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அதிகமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை வருது. இதெல்லாம் 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது டிஃபால்ட்டா ஏற்படும். இப்போ பொதுவா பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளோட இருந்த அந்த வாக்குவாதம்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். டோட்டலா ஜீரோன்னு சொல்லல, ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது ஓரளவுக்கு சுபத்துவமா மாறும். ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி காதல் உறவுல இருந்த வருத்தம், கவலை, காதல் உறவுனால ஏற்பட்ட மன உளைச்சல் அதெல்லாம் அந்த நேரத்துல ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். காதல் உறவு அந்த நேரத்தில் திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு சுபத்துவமா அந்த காலகட்டம் இருக்கு. இருப்பினும் பார்ட்னரோட அதிகமான கருத்து போராட்டம் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். அதிகமான முரண்பாடான கருத்துக்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. அடுத்து தொழில், உத்தியோகம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தொழில் இருந்த சுமையான அமைப்புகள் குறையும். உத்தியோகத்துல இருந்த சுமையான அமைப்புகள் குறையும். உத்தியோகத்துல இருந்த பிரஷரான மைண்ட் செட்லாம் இப்ப டோட்டலா குறையும். இப்ப ஓரளவுக்கு மன நிறைவு, மன நிம்மதி அப்படிங்கிறது தொழில் உத்தியோகத்துல கிடைக்கும். நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். இப்போ தொழில எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. தொழில மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எதுலையும் போய் லாக் ஆகிக்க வேண்டாம். பேசிக்கா உங்களுடைய நார்மல் மூவ்ஸ் நீங்க பண்ணலாம். அதுக்கு இந்த காலகட்டம் சுபத்துவமா இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் சேஞ்சஸ் எதுவும் இல்ல. ஆனா உத்தியோகத்தில் இருந்த பெரிய அளவிலான மன உளைச்சல் எல்லாம் குறையும். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைச்சிடும். அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு. ஓவராலா இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பல வகையில சுபத்துவமா தான் இருக்கு. எதுவும் நெகட்டிவா இல்ல. எதெல்லாம் நெகட்டிவ்ல போயிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப பாசிட்டிவா ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். ஹெல்த் முக்கியமா உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகும். பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். தடைப்பட்ட விஷயங்கள் ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் டெஃபினட்டா கொடுக்கும். இதுவே நான் ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். அதெல்லாம் உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. அதுல சுப மாற்றமும் சுப வளர்ச்சியும் நிச்சயமா உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி யந்திரம் இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட் டு உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துக்கணும். சோ இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதே வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க.
பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுகளை நீங்க இன்னும் பார்க்கலைன்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.